மார்ச் மாதம் 5ஆம் தேதி வியாழக்கிழமை எரேமியா தீர்க்கதரிசனம் 17வது அதிகாரம் 5 10 வசனங்கள். மனிதனை நம்புவர் மனித பலவீனத்தை நம்புகிறான் அவர் சபிக்கப்பட்டார் என்று சொல்லுகிறார். ஆனால் 9வது வசனம், இதயம் அனைத்திலும் மஞ்சள் மிக்கது, அதை நிலமாக்க முடியாது, அதனை யார்தான் புரிந்து கொள்வர்? ஆண்டவராகிய நானே இதே சிந்தனையில் ஆய்வர், உள்ளார்ந்து சோதித்து அறிவர், ஒவ்வொருடைய வழிகளையும் செயல்களுக்கு ஏற்றவாறு நடத்துவர். மனிதனுடைய கேடு இருந்து பலவீனமாக இருந்தாலும் கடவுள் அவருக்கு ஏற்றவராக செயல்படுகிறார். அவருடைய பிரசன்னம், அவருடைய வார்த்தை நமக்குள் கூடிக்கொண்டிருக்க வேண்டும். அவருடைய ஆவியாளர் நமக்குள் இருக்கும்போது நிறைவுள்ளது வரும்போது 1 கொரிந்தியர் 13:10 பார்க்க நிறைவுள்ளது வரும்போது குறைவுள்ளதெல்லாம் நம்மை விட்டு விலகிச் செல்லும். நாம் கடவுளுடைய இரக்கத்தையும் பரிவையும் மன்னிப்பையும் நாம் பெற்றவர்களாக இருப்போம். ஆகவே இறைவனுடைய இரக்கத்துக்கு நாம் வழிநடத்தப்பட இதோ நம்முடைய உள்ளத்தை ஆண்டவருடைய அன்பாலும் இரக்கத்தாலும் பரிவாலும் அவருடைய ஆவியால் நிரப்ப நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போமா? ஆண்டவரே, மனித எண்ணங்கள் சிந்தனைகளால் அல்ல, மாறாக உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களுடைய உள்ளங்களை ஆட்கொள்ளும். இதனுடைய நிறைவுள்ளதாக எங்களுடைய உள்ளம் மாற திரும்பி செய்யும். நல்ல ஆமென்.